Hello everyone, this is Jennifer Amalraj. இந்த வீடியோல ஆர்டர் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எஸ்எம்சினா என்னன்னு நமக்கு தெரியணும். இம்பேலன்ஸ் இல்லனா ஹை லிக்விடிட்டி ஏரியாவை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் யூஸ் பண்ற ட்ரேடிங் டெக்னிக் தான் எஸ்எம்சி. ஒரு பிக் பிளேயர்ஸ் எந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எஸ்எம்சி கான்செப்ட்னாலே நமக்கு என்ன தெரியும்னா பிஓஎஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். பிஓஎஸ்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ எதை நம்ம பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம்னா பிரைஸ் இப்போ லோயர் ஹை லோயர்ல வச்சு மூவ் ஆகிட்டு இருக்கோம். எப்போல்லாம் நமக்கு வந்து நியூ லோ ஃபார்ம் பண்ணுதோ அதை நம்ம பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அடுத்து நமக்கு ஒரு லோயர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் கீழே இறங்குது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா எப்போ ப்ரைஸ் நமக்கு ஷிஃப்ட் ஆகுதோ அதை நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே லோயர் ஹைல இருந்து எப்போ நமக்கு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுதோ அதை நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். அடுத்து நமக்கு வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி மறுபடியும் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. அடுத்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அடுத்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இங்கே நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. இப்போ மொத்தம் அந்த ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. அடுத்து மறுபடியும் நமக்கு ப்ரைஸ் இந்த டைரக்ஷனில் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. ஸோ இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கான்செப்ட். அடுத்து எஸ்எம்சி கான்செப்ட்ல நமக்கு காமனாக தெரியிற டேர்ம்ஸ் ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்ங்கிறது ஒரு ப்ரைஸ் லெவல். அந்த லெவலில் தான் பிக் பிளேயர்ஸ் இல்லைனா பிக் இன்ஸ்டியூஷன் அவங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே லிமிட் ஆர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது பெண்டிங்கில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் அந்த ஏரியாக்குள்ளே வரும்போது இந்த ஆர்டர்லாம் ஃபில் ஆயிரும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா பெண்டிங் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்களோட ஆர்டர் ஃபில் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் அவங்களோட டைரக்ஷனில் நல்லா மூவ் ஆகும். இந்த ஸ்மார்ட் மணி ஒரு ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கேமை அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டராக ப்ளே பண்ணுவாங்க. நம்மளும் அவங்கள மாதிரி ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பெண்டிங் ஆர்டர் பிளாக் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும். ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபேர் வேல்யூ கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஏரியாவில் உங்களுக்கு ஸ்ட்ராங் செல்லிங் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் அதில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகிருக்கும். அது கூட ஃபேர் வேல்யூ கேப்ஸும் இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பையிங் நடந்திருக்கும். ஸோ இது ஸ்ட்ராங் செல்லிங் நடந்திருக்கும். இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம். இங்கே ஸ்ட்ராங் பையிங் நடந்திருக்கும். இப்போ இந்த ஏரியாக்குள்ளே ப்ரைஸ் ரீச் ஆகும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கணும். சில நேரம் ப்ரைஸ் நமக்கு ஆர்டர் பிளாக் ஏரியாக்குள்ளே வராமல் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் ரிவர்சல் எடுக்கும். ஸோ எங்கே நமக்கு ப்ரைஸ் ரீச் ஆகுதோ அண்ட் எங்கேருந்து நமக்கு ரிவர்சல் எடுக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது 50 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஸ்ட்ராங் பையிங் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணணும். இங்கே நான் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணும்போது இந்த கேண்டில் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் கன்சிடர் பண்ணலை. ஏன்னா இந்த கேண்டிலோட லோ தாண்டி அடுத்த கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேண்டில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துல நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ப்ரைஸ் இந்த ஏரியாக்குள்ளே ரீச் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல எந்த மாதிரி ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணணும். சில நேரம் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஏரியாக்குள்ளேயே உங்களுக்கு ப்ரைஸ் ரிவர்சல் எடுக்கும். சில நேரம் ஆர்டர் பிளாக் வரைக்கும் ரீச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரிவர்சல் எடுக்கும். ஸோ எங்கே உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்குதோ அங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இந்த இடத்துல இப்போ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பை கேண்டில் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம். இல்லைனா ஆர்டர் பிளாக் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம். இந்த மாதிரி செட் பண்ணும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் வைடாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்மளோட பை கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ப்ரைஸ் இந்த ஏரியாக்குள்ளே வந்திருக்கு. வந்துட்டு லைட்டாக புல் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் இறங்கி மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ 2 இடத்துல ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் ரீச் ஆயிருக்கு. அப்போ எங்கே நம்ம என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ சில ட்ரேடர்ஸை இந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பாங்க. சில ட்ரேடர்ஸ் இங்கே என்ட்ரி கொடுப்பாங்க. நான் எதை சஜஸ்ட் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் எப்போவுமே ஆர்டர் பிளாக் பக்கத்தில் இருக்கிற ஃபேர் வேல்யூஸை உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ரிவர்சல் கேண்டில் கிடச்சிதுன்னா அங்கே நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளாக்குக்கும் ப்ரைஸ்க்கும் ரொம்ப கேப் இருக்குது. இங்கே உங்களுக்கு கரெக்டாக ஆர்டர் பிளாக் பக்கத்தில் வந்துட்டு அடுத்து உங்களுக்கு ரிவர்சல் எடுத்திருக்கு. சில நேரம் உங்களுக்கு இங்கே வரைக்கும் வராமல் இங்கேருந்து கூட ரிவர்சல் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ட்ரேடு உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பை கேண்டில் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணணும். பட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது கரெக்டான பிளேஸ் இல்லைன்னா அந்த ஆர்டர் பிளாக் கீழே செட் பண்ணுறது தான். பட் இந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது ரொம்ப வைடாக இருக்கும். அதுக்காக தான் பை கேண்டில் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நமக்கு இதுதான் ரிவர்சல் கேண்டில். இந்த கேண்டிலோட ஹையை தாண்டும் போது என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இந்த கான்செப்ட்டில் ட்ரேட் எடுக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு ரெடியாக இருக்கணும்னா ஆர்டர் பிளாக்ல ப்ரைஸ் ரீச் ஆகிட்டு ரிவர்சல் கொடுக்குதா, இல்லைனா ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வரைக்கும் ப்ரைஸ் ரீச் ஆகிட்டு ரிவர்சல் கொடுக்குதா. சில நேரம் இந்த மாதிரி கூட உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்றபடி ட்ரேட் எடுக்கணும். டார்கெட் செட் பண்ணுறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் உங்களோட டார்கெட் செட் பண்ணணும். ஸோ இந்த ஏரியா இல்லைனா இங்கே நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் செட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு சில பாயிண்ட்ஸுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகிறது நல்லது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது 5 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங் பையிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும். ஸோ இந்த கேண்டிலில் நான் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ
ஸோ பிரைஸ் இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்து நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, பிரைஸ் இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு பட் இங்க எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னா, பிரைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா மூவ் ஆயிருக்கு. எவ்வளோ ஸ்பீட்ல மூவ் ஆயிருக்கோ, அதே ஸ்பீட்ல இந்த ஏரியா டச் பண்ணிட்டு அப்படி புல் பேக்கும் குடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் எதுவுமே கிடைக்கல. இந்த கேண்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. பட் இந்த கேண்டில் கீழ நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் வைடா இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாக்கு மேல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா இந்த கேண்டிலுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல ஒண்ணு பொசிஷன் சைஸ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. இல்லன்னா அந்த ட்ரேட அவாய்ட் பண்ணிருங்க. இதுக்காக தான் சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டர் பிளாக்ல பிரைஸ் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஆர்டர பிளேஸ் பண்ணிருவாங்க. இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு நியூ ட்ரேடரா அந்த மாதிரி நீங்க எதுவும் பண்ணிறாதீங்க. சப்போஸ் அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்குக்கு ஏதாவது நியூஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ஏரியாவ ரொம்ப ஸ்பீடா உடைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படி ரொம்ப ஸ்பீடா உடைச்சதுன்னா தேவையில்லாத லாஸஸ் அதிகமா இருக்கும். அத ரெக்கவர் பண்றதுக்கு மறுபடியும் நீங்க ஓடிட்டு இருக்கணும். அதுக்காக ஒரு நியூ ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு ரிவர்சல் கேண்டில் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுங்க. அந்த கேண்டிலுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சுடுங்க. சப்போஸ் அப்படி நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணும்போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அடி வாங்குதுன்னா, அந்த ட்ரேட் எடுக்காதீங்க. இப்போ இங்க நீங்க என்ட்ரி கொடுக்கும்போது இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். பட் இது வேலிடான ஏரியா கிடையாது ஸ்டாப் லாஸ் செட் பண்றதுக்கு. இங்க தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா இருக்கணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது 1 ஹார் சார்ட். இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பையிங் நடந்திருக்கு. இது ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஸோ இத நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இல்லாத ஆர்டர் பிளாக் ஏரியாவ நம்ம எப்பவுமே மார்க் பண்ணக்கூடாது. அது லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடா இருக்கும். இங்க ஆர்டர் பிளாக் ஏரியா ரொம்ப வைடா இருக்கு. ஸோ இந்த மாரி கேஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஆர்டர் பிளாக்கோட 50% மார்க் பண்ணி வச்சுட்டு, அந்த இடத்துல பிரைஸ் ரீச் ஆகும்போது என்ட்ரி குடுத்துக்கலாம். ஸோ இங்க நான் 50% மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பிரைஸ் இந்த ஏரியாக்குள்ள ரீச் ஆகும்போது, இந்த இடத்துல பை கேண்டில் குடுத்திருக்கு. இந்த கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். பட் இந்த கேண்டிலோட ஹைய தாண்டவே இல்ல. அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அங்க நம்ம என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். அடுத்து நமக்கு ஒரு பை கேண்டில் கிடைச்சிருக்கு. பட் இங்க நம்ம இந்த கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இந்த ரெட் கேண்டிலோட ஹைய தாண்டும்போது தான் என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். எஸ்எம்சி கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். ஏன்னா சில நேரம் நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஏரியாவ ரெஸ்பெக்ட் பண்ணும். சில நேரம் ஆர்டர் பிளாக்க ரெஸ்பெக்ட் பண்ணும். இங்க நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கு. இந்த ஏரியாவ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பிரைஸ் ஏறிட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ட ரீச் பண்ணிட்டு மறுபடியும் நமக்கு வந்து இறங்கியிருக்கு. இங்கேயும் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து மறுபடியும் நமக்கு இந்த ஆர்டர் பிளாக்ல பிரைஸ் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஆர்டர் பிளாக் இந்த மாரி வைடா இருக்கும்போது, இதுல சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக்கோட 50% மார்க் பண்ணிட்டு பிரைஸ் அங்க ரீச் ஆன உடனே என்ட்ரி குடுப்பாங்க. இந்த ஆர்டர் பிளாக் கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்பாங்க. சில ட்ரேடர்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்குள்ள பிரைஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதோ, அதுக்கப்புறம் என்ட்ரி குடுப்பாங்க. நான் எப்பவுமே என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, பிரைஸ் எப்படி இந்த ஏரியால ரெஸ்பெக்ட் பண்ணுதோ, அத பார்த்துட்டு நீங்க என்ட்ரி குடுக்குறது நல்லது. சப்போஸ் நீங்க ரொம்ப அக்ரெசிவா ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஏரியாக்குள்ள பிரைஸ் ரீச் ஆன உடனே என்ட்ரி குடுங்க. அந்த மாரி என்ட்ரி குடுக்கும்போது சில நேரம் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப வைடா இருக்கும். இப்போ எஸ்எம்சி கான்செப்ட்ல எப்படி ட்ரெண்ட் கன்டினியூஷன் ட்ரேட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரைஸ் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு லோயர் லோ, லோயர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பையிங் நடந்திருக்கு. இப்போ இங்க நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும். இப்போ இங்க இருந்து பிரைஸ் புல் பேக் குடுத்துட்டு, அந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு, இங்க நமக்கு ஒரு பை கேண்டில் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த கேண்டிலுக்கு மேல என்ட்ரி குடுக்கணும். இதுக்கு கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே நியர் பை ரெசிஸ்டன்ஸ் ஏரியால டார்கெட் செட் பண்ணுவோம். சப்போஸ் நீங்க ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி அந்த ட்ரெண்ட்ல ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த லோயர் ஹைல இருந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாப் லாஸ மாத்தி இங்க கொண்டு வாங்க. அடுத்து நமக்கு இங்க ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்க ஒரு புல் பேக் குடுத்திருக்கு. இங்க உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மாத்தி கொண்டு வரணும். அடுத்து நமக்கு இங்க ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு, அடுத்து இங்க புல் பேக் குடுத்துட்டு, ஸோ நம்ம இங்க ஏறும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ அங்க மாத்தி கொண்டு வரணும். இந்த மாதிரி நம்ம ட்ரெண்ட்ல ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்க எப்போ நீங்க ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும்னா, எப்போ உங்களுக்கு பிரைஸ் ஷிஃப்ட் ஆகுதோ அப்பதான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு மைனர் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு மேஜர் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகுது. சப்போஸ் நீங்க அந்த ட்ரெண்ட்ல கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, மைனர் ட்ரெண்ட்லயே பிரைஸ் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா, நீங்க எக்ஸிட் ஆயிரணும். ஸோ இந்த இடத்துல ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்க ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்து நமக்கு இந்த ஹையர் ஹை தாண்டி பிரைஸ் ரீச் ஆகாம இதுக்குள்ளேயே ரிவர்சல் எடுத்துச்சுன்னா, நீங்க அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிரணும். இங்க நம்ம 1 ஹார்ல ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டு 1 ஹார்ல என்ட்ரி குடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு என்ட்ரி சீக்கிரமா இருக்கணும் அப்படின்னா, லோயர் டைம் ஃப்ரேமுக்கு உங்களோட சார்ட்ட மாத்திட்டு அங்க கூட நீங்க என்ட்ரி குடுத்துக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ்க்கு உங்க சார்ட்ட மாத்திட்டு அங்க நீங்க எப்படி என்ட்ரி குடுப்பீங்கன்னா, ஒண்ணு பிரைஸ் அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற பை கேண்டில் பொறுத்து என்ட்ரி குடுத்துக்கலாம். இல்லன்னா அந்த இடத்துல பிரைஸ் ஷிஃப்ட் ஆகுறத பொறுத்து நீங்க என்ட்ரி குடுத்துக்கலாம். இது லோயர் டைம் ஃப்ரேம் சார்ட். இங்க நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பிரைஸ் நமக்கு ரீச் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எங்க என்ட்ரி குடுக்கலாம்னா, இந்த கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி குடுக்கணும். ஸோ இனிஷியலா நம்ம அங்க ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணியிருப்போம். அடுத்து இங்க நமக்கு 1 ரெட் பார் அவுட் கான்செப்ட் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேல பிரைஸ் ஏறும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் மாத்தி இது கீழ கொண்டு வரணும். அடுத்து இங்க நமக்கு இத தாண்டி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து நமக்கு பிரைஸ் ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்ம என்ட்ரி குடுக்கணும்.
ஸோ இந்த கேண்டிலுக்கு மேல நம்ம என்ட்ரி குடுக்கணும். இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் ஷிஃப்ட் ஆகுது. இங்க நம்ம எஸ்எம்சி பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ல ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ நீங்க எஸ்எம்சி கான்செப்ட்ல ட்ரேட் எடுக்கணும்னா, ஜஸ்ட் ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப்ஸ் கான்செப்ட்லயே ட்ரேட் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க பிரைஸ் ஆக்ஷன் கம்பைன் பண்ணணும்னா, இந்த மாரி கூட கம்பைன் பண்ணிக்கலாம். லோயர் டைம் ஃப்ரேம் உங்க சார்ட்ட மாத்திட்டு, அங்க உங்களுக்கு பிரைஸ் ஷிஃப்ட் ஆகும்போது கூட என்ட்ரி குடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது, உங்களுக்கு அந்த ட்ரேட 1 ஆர் 2 டேஸ் கிட்ட கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்றீங்கன்னா, எஸ்எம்சியும் பிரைஸ் ஆக்ஷன் கம்பைன் பண்ணி மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.